ஆவியானவரால் அருளப்படும் இறைவனின் கொடையே விசுவாசம். விசுவாசத்தினால் அன்றி கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க இயலாது. திருக்குடும்பத்தின் வாழ்க்கை வசந்த மாறுதலில் தென்றல் அனுபவித்த தேனிலவு வாழ்க்கை அல்ல. அன்றாட உணவுக்கு கரம் சிவக்க மனம் சுமந்து எளிய வாழ்க்கையை பல இன்னல்கள் மத்தியில் வாழ்ந்த அன்பு குடும்பம் அது. மரியாளின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு விசுவாச போராட்டமாகவே அமைந்தது. பல கட்டங்களில் ஏன் இப்படி நடக்கிறது, இதன் பொருள் என்ன என்று தெரியாமல் அவள் விழித்ததுண்டு. ஆனால் மரியாளோ இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள். சிந்தனை செல்வியானாள். மரியாளின் நம்பிக்கை நமதாக முயற்சி செய்வோம். வாசலிலே வணங்கி நின்றோ தீவா தீவா என் இறைவா, நாங்கள் வாழ்த்துகின்ற பாமாலை வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்துங்கள் இறை மகனை. வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்துங்கள் இறை மகனை. வாசலிலே வணங்கி நின்றோ நீவா நீவா என் இறைவா, பாதத்தில் மலர் தூவி ஒளியேற்றுவோம் நீவா நீவா என் இறைவா, பாதத்தில் மலர் தூவி ஒளியேற்றுவோம் நீவா நீவா என் இறைவா. வாசலிலே வணங்கி நின்றோ நீவா நீவா என் இறைவா. எங்கள் உள்ளத்தில் கொலுவிருக்க எங்கள் உடலுக்குள் நிலைத்திருக்க வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்துங்கள் இறை மகனை. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, டைட்டஸ் இமாக்குலே குடும்பத்தார் இறை அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதோடு நேதாஜி பாய்ஸ், அவலடியா ஸ்னோ போட் அவர்களும் போட், சேவியர் மர்சலா அவர்கள் எல்லாவித நோய்களிலிருந்து விடுதலை படைப்பார் ஜெபிக்கிறார்கள். ஆண்ட்ரோ அலிஷா, மோய்சன் அமலி, சாமிநாதன், கிரேசி, யோகன்னான், ஷைலாஃப் குடும்பத்தார், இறைவன் துறையிலிருந்து தில்ராஜ், மேரி, ஜூட், ரீமா ஃபேமிலி, ரூதர்ஃபோர்ட் ஹாரிஸ் ஃபேமிலி, டெக்லிஷ் ஷைவு ஃபேமிலி, ஹெயில் மேரி, ரொபோனி போட், ஜோகன் சுமி ஃபேமிலி, அனீஷ் ஃபேமிலி, டெனிஸ்டன் ஜானி ஃபேமிலி, மினி அமல்ராஜ் ஃபேமிலி, ரூபன் சுலேகா குடும்பத்தார், சுனில் அபிதா, பிரவீன் ஃபேமிலி, ஷாஜி டினாம் ஃபேமிலி, லாரன்ஸ் ராஸ் சில்வா ஃபேமிலி, ஹெர்மன் ஜாலிஸ் சகாய மேரி ஃபேமிலி, ஹில்பர்ட் மரிய லினி ஃபேமிலி, சூசை ஆண்டனி ஷைனி ஃபேமிலி, ஷான் ஃபேமிலி, ஜெர்மான் ஷைனி ஃபேமிலி, பெனிட்டோ விஜயா மேரி ஃபேமிலி,
Fulton Street Bensa family, Anthony Janisha family, Celine Sebek, Stefan பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சுஜி உஷா ஃபேமிலி, அமல்ராஜ் ஹாம்லெட் ஃபேமிலி, அவர் லேடியா ஸ்னோ போட் மற்றும் ஃபாத்திமா அன்னை போட் நம்பர் 1, ஃபாத்திமா அன்னை போட் நம்பர் 2, யெகோவா சாஃப்ட்வேர் கம்பெனி, நெர்சன் பியூலா ஃபேமிலி, ஆண்டனி அனிதா ஃபேமிலி, செல்வமாதா போட், மேரி மனு கொன்சாகா ஃபேமிலி, டிக்னாமோல் போட் ஓனர்ஸ், ஜெல்விஸ் அண்ட் ஆஷா ஃபேமிலி, டொமினிக் ஜென்சி, ஜிம்மி சைலஜா ஃபேமிலி, உபால்ராஜ் தர்ஷனா ஃபேமிலி, குமார் பிமலா ஃபேமிலி, சசி ஷீலா ஃபேமிலி, செபாஸ்டின் ஷீலா ஃபேமிலி, காடிஸ் லவ் போட் பெனி, சாபு நிஷாந்தி அவர்களுக்கு வீடு கிடைத்ததற்காக ஜெபிக்கிறார்கள், நன்றி செலுகிறார்கள். அம்மா மரியா போட், அருள்மேரி போட், ஜூலிஸ் லெனின் டிலி டோன் ஃபேமிலி, ஆரோக்கிய மாதா போட், சயன் போட், ஃப்ரான்சிஸ் ஷாமினி ஆரோக்கிய ஃப்ளெக்ஸியா ஃபேமிலி, ஆப்பிள் பேக்கரி ஜெகநேத்ரவிளை குடும்பத்தார், மேரி மாதா போட், லோபோஸ் மேரி ஃபேமிலி, சென்ட் ஆண்டனிஸ் பாலகான் போட், விண்ணரசி போட், கலிஸ்டஸ் ஜிம்சி ஃபேமிலி, பனியடிமை சூசம்மா ஃபேமிலி, ஆண்டனி ஜிம்மி ரெஜின் ஆண்டனி ரெஜின் ஆண்டனி ஃபேமிலி, சென்ட் தோமஸ் போட், கிங் ஜீசஸ் போட், பெபின் ஃபார் ஹெட்டிங் எ ஜாப், ஸ்மிலெக்ஸ் ஃபார் அவர்களுக்கு உடல்நிலை கிடைத்திருக்காக ஜெபிக்கிறார்கள். ஷீலியாமா போட் ஒரு குடும்பத்தார், வேறொரு குடும்பத்தார், சுனில் கிறிஸ்டோபர் தோமாஸ் லீகா போட், ரோஜர்ஷா குடும்பத்தார், பனியடிமை ப்ரூனா குடும்பத்தார், ஜார்ஜ் ஆஷா மேரி ஃபேமிலி, ரெக்ஸ்வால் ஹெலன் மேரி குடும்பத்தார், மரியதாசன் தெரசம்மா குடும்பத்தார், ரெய்மண்ட் சிந்து குடும்பத்தார், ரீகன் ஷெனி அன்னை வேளாங்கண்ணி போட், விஜயன் பிரஷீலா அண்ட் சென்ட் மேரிஸ் போட், ஜோலா டோரிசன் குடும்பத்தார், இக்னேஷியஸ் போட் உரிமையாளர்கள் அனைவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு இவர்களின் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காகவும் இவருடைய தொழிலை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காகவும் நாம் இத்திருப்பலியில் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, என்னோடு இத்திருப்பலியை நிறைவேற்றிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒப்புக்கொடுக்கும் இப்பலியானது அன்னையின் அரவணைப்பிலே அன்னையின் பரிந்துரையால் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தரும் திருப்பலியாக அமைய, நம்முடைய பலி உன்னத பலியாக அமைய, நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோ வாழ்த்துகின்றோ ஆராதனை என்று செலுத்துகின்றோ. உமது மாட்சிமைக்காக உமக்கு நன்றி என்றும் நாங்கள் செலுத்துகின்றோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. ஆண்டவரே விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே நித்தியமாய் ஜெனித்த இறைவன் மகனே நீர். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாகிய இன்று உம் திருமுன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும் புனித கன்னி மரியாளின் தாய்மை வேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகத்திற்கு அருளையும் அமைதியும் அளிப்பதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகம் மனிதனின் கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. கடவுள் விலக்கப்பட்ட கனியை தீய சக்தியின் ஏவுதலாலும் தன்னுடைய அகங்காரத்தாலும் உண்டு அத்தீமையை தனதாக பெற்று மற்றவர்களையும் அத்தீமையில் விழச் செய்கின்றன. எனவே ஆண்டவர் தரும் செய்தியை கேட்டு நம்மை தயார் செய்து மரியா சொன்னது போல, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நிகழட்டும் என்று சொல்ல வரம் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். மனிதனின் கீழ்ப்படியாமை. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும்
உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டார். பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திரு முன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீங்கள் எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டாய். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக